நலமாய் வாழ பணியாற்றினார். கேடெல்லாம் கடைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியேற்றினார். ஈடில்லா கருணாநிதி வாழ்கவே. கைகளில் வெற்றி வேலாய் மாறின ஆசை, விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது போலாய் மாறின ஆசை. வீரமரவர்தம் கைகளில் வெற்றி வேலாய் மாறின ஆசை, உன்னிடம் மீண்டும் சிவாஜி வந்து தோன்றிட ஆசை. ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை. அன்பார்ந்த பணப்பாக்கம் மூஞ்சி தெரியும். பனஞ்சேரி டு ஆரணிக்கு சாலை வசதி 2008 கலைஞர் ஆட்சியில் போட்ட சாலை. 15 வருஷமா இந்த சாலையை யாருமே கவனிக்கல. மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கை, மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனையின் பேரில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சாலையை தரம் உயர்த்தி இன்றைய தினம் உங்களுக்கு போக்குவரத்துக்கு பயன்படும் விதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 7:30 மணியா இல்லை காலையில் ஒரு 8 மணி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கும்மிடிப்பூண்டி, அதாவது ஆர்னி உள்ள போய் ஆர்னி இருந்து திரும்பி வந்து நேராக இப்போ நான் சொன்ன வழி ரூட் வழியாக அவரோட கும்மிடிப்பூண்டி போகும். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைம் ஒரு 4 மணிக்கு இல்லை 4:30 மணிக்கு அங்கே எடுத்து ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி ஆரணி வந்து ஆரணி உள்ளே வந்து இங்கே நேரம் இந்த ஊருக்கு வரும். அது டைம் மட்டும் ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் இருக்கும். இதுக்காகவே போய் ஆரணியில நிக்கிற பஸ்ஸை நீங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பனியஞ்சேரி வரையும் வந்து போகணும்னு கோரிக்கை மனு எழுதி கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு தூரம் எல்லை இருக்கு, இவ்வளவு தூரம் தான் இந்த பஸ் போகணும் அப்படின்ற ஒரு எல்லை இருக்கு. அந்த அளவுல ஆரணி வரும் தான் அந்த கிலோமீட்டர் வருது, அங்க இருந்து பனையஞ்சேரி போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் எனக்கு கடிதமாவே கொடுத்துருக்கேன். அந்த கடிதத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த மாதிரி இங்க வந்து போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பஸ் ஓட்டுறது அப்படின்னு பஸ் அரசாங்கம் வந்து பஸ் வந்து பணத்துக்காக ஓட்டல, சர்வீஸ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தான் ஓட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, ஓட்டுங்க. எங்காலும் வந்து எங்க ஒன்றிய செயலாளர் சொன்ன மாதிரி அடிக்கடி பஸ்ல ஏறுங்க. கூடியமான வரையில இந்த பஸ் மாத்திட்டு பெண்களுக்கு இலவச பஸ் கூட நாங்க ஓடுறதுக்கு ஏற்பாடு போடுறோம். வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அதையும் செய்து தருகின்றோம். நிறைய பேர் பஸ்ல ஏறுங்க. அப்புறம் சொன்னார் டீசல் துட்டு கூட வரல. டிரைவர் சொன்னார் பேக்கப் சாப்பாடு டீசல் கூட வரல சார், 50 ரூபாய் வச்சுருந்தாங்க. என்ன பண்ணி டீ கடையில் கூட 5 ரூபாய் சொல்றாங்க டீ அப்படின்னு. அதனால நமக்கு சேவையும் தேவை, அவர்களுக்கு அது உண்டான பணிகளையும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தம்பி ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. எப்போ எப்போ இப்போ விவசாயத்துக்கு உண்டான நிவாரணமும் இந்த இன்னும் ஒரு 15 நாள்ல விவசாயத்துக்கு உண்டான நிவாரணம் கொடுக்க இருக்கின்றார்கள். ஆடு மாடு இறந்து போயிருந்தா அதை பதிவு செய்தா அதுக்கும் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து சரியான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி தொடரணும். தொடர்ந்தால்தான் நாம வந்து இது மாதிரி சலுகைகளை பெற முடியும். அந்த பக்கம் போடுங்க. ஏன் சார் நீங்க உள்ள போங்க. போ. கொடி கீழே இருக்குங்க, கொடி கீழே இருக்குங்க. ஏங்க கொடி கீழே இருக்குங்க, கொடி கீழே இருக்குங்க. கீழே கீழே கீழே. ரெடி சார், ரெடி சார். ஓகேண்ணா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகே. கொஞ்சம் வாங்க. வேஸ்ட்டுக்கு நீட்டு விட்டுருக்காங்க முன்னாடி
மாறிடாசை